தமிழ் உணர்வு மற்றும் பண்பாட்டை முன்னிறுத்தி இளைஞர்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவாக வெளிநாட்டு பானங்களுக்கு பதிலாக உள்நாட்டு பானங்களின் மேல் மக்களுக்கு அதிக கவனம் திரும்பியுள்ளது. இதனால் சில திரையரங்குகள் கூட இயற்கை பானங்களுக்கே முன்னுரிமை அளிக்க தொடங்கிவிட்டன. தமிழ் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் காக்க இளைஞர்கள் முன்னெடுத்த தன்னெழுச்சி போராட்டம் ஒவ்வொருவரிடத்தும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூரைச் சேர்ந்த தொழிலதிபர் துரைராஜ் தாம் நடத்தி வரும் 2 திரையரங்குகளிலும் பன்னாட்டு குளிர்பானங்களுக்கு பதிலாக இயற்கை பானங்களை விற்பனைக்கு வைத்துள்ளார். ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஸ்பிரேஷன், ஐ வுட் ரியலி சே இட் இஸ் a ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்பிரேஷன். அந்த தைரியம் எனக்கு கொடுத்தது ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஸ்பிரேஷன் தான். முதல் நாள் இங்க வைக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் டே இங்க இந்த இளநீர், பதநீர், கரும்பு ஜூஸ், சிறுதானியங்கள், வீட்டில் செஞ்ச பொருட்கள், நெல்லிக்கனி ஜூஸ், இந்த மாதிரி இந்த அக்ரி பேஸ்ட் இது வைக்கக்குள்ள வி வர் ரெசிஸ்டன்ட். அதாவது இது என்ன இருக்கும், முதல் நாள் ஒரு 2 ஷோவோட வருவார் பார்த்த உடனே ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டோமோ இதை அப்படின்ற இந்த தைரியத்தை, இந்த ஒரு பெரிய எழுச்சி வந்துதான் எங்களுக்கு இந்த தைரியம் கொடுக்கணும். கரும்புச்சாறு, பதநீர், சிறுதானிய பண்டங்கள், மிளகு ரசம் போன்றவை விற்பனைக்கு வந்த வேகத்தில் தீர்ந்து விடுவதாகவும் இவர் கூறுகிறார். இதுபோன்ற முயற்சியை திரையரங்குக்கு வருவோர் ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கின்றனர். 5 நாளா கூல்ட்ரிங்க்ஸ் தடை பண்ணியாச்சு. இளநீர் நல்லா போயிட்டு இருக்கு. மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்குது. ஒன்னும் யாரும் எதுவும் சொல்ல, நல்லா சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க. முதல்ல இப்ப ஜிஞ்சர், லெமன், இளநீ, ரசம் இதெல்லாம் வைக்கிறோம். இயற்கை பானங்கள் மட்டும்தான் நம்ம விற்கிறோம். எங்க ஓனர் சொன்னதுல தடை பண்ணதுல 5 நாளா நல்ல மூமெண்ட் இருக்கு. இளநீரால உடம்புக்கு ரொம்ப நல்லது இருக்கு. உடம்பு குளுமையா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இளநீர்லாம். இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். இதுதான் நம்ம சாப்பிடணும். இதுக்கு மேல பன்னாட்டு குளிர்பானத்தை அடியோட ஒழிக்கணும். தமிழகம், புதுச்சேரி மாநிலங்களில் 15 திரையரங்குகளை நடத்தி வருவதாகவும் மற்ற திரையரங்குகளிலும் இந்த நடவடிக்கையை விரிவு செய்யப் போவதாகவும் இவர் தெரிவித்துள்ளார். இந்த தலைமுறையால் ஏற்படுத்தப்பட்ட இந்த மாற்றம் தொடர வேண்டும் என்றால் அனைவரும் தங்களை இணைத்துக் கொண்டால் மட்டுமே இது நடைபெறும் என்று அனைவரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு பாலாவுடன் ஸ்ரீதர்.